தமிழ்நாட்டு உப்பு சத்தியாகிரகம்னு கேள்வி கேட்டா அதுல நமக்கு ரெண்டு ஆங்கிள் நம்ம படிக்கணும். ஒன்னு 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டம். அதே தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துலையும் அதே நாளில் ஒரு போராட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதுதான் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம். மெட்ராஸுடைய உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் டி பிரகாசம் அவர்கள் தான் தலைமையேற்றார். அந்த மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் தான் செல்வி துர்காபாய் அவர்கள் கலந்துக்கிட்டு சிறைக்கு சென்றாங்க. அதே மாதிரி நம்மளோட இங்க திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்த ராஜாஜி தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸ்ல ரெண்டு ஆங்கிள் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு முதலில் கைது செய்யப்பட்ட பெண்மணி யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான் ஆன்சர். அதுவே மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற பெண்மணி யார் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா அது செல்வி துர்காபாய் அவர்கள் தான் ஆன்சர். 1930 ஏப்ரல் 13 அதே நாளில் தான் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம், இங்கே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ரெண்டுமே தொடங்கப்பட்டுச்சு. நன்றி.